உமேஷ் ஐபிஎஸ் அவர்கள் இந்த ஐவரும் இணைந்து காவல்துறையிலே சிறப்பாக பணியாற்றியமைக்காக முதலமைச்சர் பதக்கங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினுடைய திருமிகு மணிமாறன் அவர்கள் SSI ரேங்க் அவர்களுக்கு பதக்கம், அவர்களை தொடர்ந்து முருகேசன் SSI, அவர்களை தொடர்ந்து தேவி WHC, புஷ்பா SSI, அவர்களை தொடர்ந்து HC அழகர். தியாகிகளுக்கு 4 பேர் போட்டு அவங்க போயிட்டாங்க. மிச்சம் உள்ளவங்க எல்லாம் நாங்க இருக்கோம் போடல. நாங்க தியாகிகள ஒய்ஃபு நாங்க. ஆமா, அவங்கள நாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும் இல்லையா? கொடுக்காம போயிட்டாங்க. அதுதான் ஒரு கோபம் வருது. ஏன் 1 வருஷம் 2 வருஷம் தானே இருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க. 100 கணக்குல இருக்கவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறதே ஒரு 50 நாள். அவங்களுக்கு கூட அவங்க மரியாதை செய்யலைன்னா என்ன இருக்கும்? பறவை பேரூராட்சியில சுதந்திர போராட்ட தியாகியோட வாரிசு சோனைமுத்து சேர்வை வாரிசாக நான், என்னுடைய பெயர் சுப்பையா, காந்தி சிலை பராமரிப்பில் 2014 நிலையெழுதி சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வாரிசுகளுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்கான இந்த இடத்துக்கு ஆயுதப்பட மைதானத்துக்கு மாவட்ட கலெக்டருக்கு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கோம். ஆனா எங்களுக்கு அந்த மரியாதை கூட கிடைக்காத அளவுல வாரிசாக இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் அது கிடைக்கணும்னு மாவட்ட கலெக்டர் அவர்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த். சகாயம் எனக்கு எல்லா வாரிசுகளுக்கும் ஒரு ஆள் விடாம ஒரு சால்வை போட்டு போனாரு. சால்வை போட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சாரு. எனக்கு நான் மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஒரு தேசிய சுதந்திர போராட்ட தியாகியோட வாரிசுகளுக்கு மீட்டிங் போட்டாரு. அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டோம் 24 பேர். அந்த இப்ப எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? வாரிசுகளுக்கு சால்வு போட்டு மரியாதை பண்ணணும். 10 பேருக்கு போட்டு போனா மரியாதை கிடையாது. நிகழ்ச்சி இருக்கு, அதுல என்ன எவ்வளவு நேரம் ஆக போகுது? எங்களுக்கு தான் சிறைந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். தியாகிகள்னா யாரு, தியாகியோட வாரிசுகள்னா யாருன்னு தெரியணும். இன்னைக்கு இருக்க கலாச்சாரம் இன்னையோட அழிஞ்சிடக்கூடாது. கலாச்சாரம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த தியாகியோட வாரிசுகள் யாரு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே என்னுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.